சுவாமி, தர்மத்தை காத்திட அதர்மத்தை அழித்து தசாவதாரங்களையும் எடுத்து இவ்வுலகை காத்த உங்களை வணங்குகிறேன் சுவாமி. சுவாமி, இவ்வுலகை காக்க, இவ்வுலகை மீட்க உங்கள் பலம் சக்கரத்தாழ்வார் ஆகிய என்னால் தான் முடிந்தது. அதை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இதை கேட்ட மகாவிஷ்ணு, சக்கரத்தாழ்வாரே, வைகுந்தத்திலேயே இருந்து கொண்டே நான் என்ற கர்வம் கொண்டு என்னிடமே திரிமூர்த்திகளுக்கும் முதல்வன் நானே. உனக்கு இனி இங்கு இடம் இல்லை. கந்தர்வ லோகத்திலே கந்தர்வனாய் பிறப்பாய். 1000 தலைகளுடன் 2000 கைகளுடனும் விளங்குவாய். 74,000 வரங்களையும் பெற்று 56 தேசங்களுக்கும் ஏக சக்கராதிபதியாய் பூவுலகை ஆண்டு கொண்டிருப்பாய். பரசுராமனாக நான் அவதாரம் செய்யும் பொழுது உனது 1000 தலைகளையும் அறுத்து தள்ளுவதோடு உன்னிடமுள்ள நான் என்ற அகந்தையையும் போக்குவேன் என்று சபித்தார். அதற்கு பிறகு மீண்டும் என்னிடம் வந்து சேர்வாய் என்று கூறினார். நலம் சக்கரத்தாழ்வாரே, நீர் வைகுண்டத்தில் இருந்து கொண்டு திரிமூர்த்திகளுக்கும் நானே பெரியவன் என்கிற மமதையில் பேசுகிறாயா? இனி உமக்கு இங்கு இடமில்லை. நீ கந்தர்வ லோகத்தில் கந்தர்வனாய் பிறப்பாய். 1000 தலைகளுடன் விளங்குவாய். 74,000 வரம் பெற்றிருப்பாய். 56,000 தேசங்களை ஆழ்வாய். பரசுராமனாய் நான் அவதரிக்கும் போது என்னால் வதம் செய்யப்பட்டு மீண்டும் என்னிடம் வந்து சேருவாய். மகுல தேசத்தில் மாவுரகிரி என்று ஒரு பட்டினம் உண்டு. அங்கு வாழ்ந்த பிருகு என்ற முனிவருக்கும் ருசிகர் என்னும் பெயருடைய குமாரர் இருந்தார். அவர் மிகுந்த தவ வலிமையும் ஆழ்ந்த பக்தியும் திடமான மனோதைரியமும் நிறைந்தவர். விஸ்வாமித்திரர், விஸ்வகிருத், விஸ்வசித்து ஆகியோர்கள் உடன் பிறந்த சத்தியவதியை பிருகு முனிவர் குமாரரான ருசிகருக்கு மணம் செய்ய பெரியோர்கள் தீர்மானித்தனர். விவாகத்திற்குரிய பல வஸ்துகளையும் கொணர்ந்து நல்ல சுபமுகூர்த்த தினத்தில் சுபமுகூர்த்தத்தில் மங்களாரோகணம் செய்வித்து சாஸ்திர விதி தவறாமல் ஓமம் வளர்த்து மனம் செய்வித்தனர் பெரியோர். மேலும் எல்லா நலமும் பெற பல ஆசைகள் வழங்கினர். நீங்கள் இருவரும் சுக ஜீவனர்களாய் வாழ்ந்திடுவீர் என்று பெரியோர்கள் வாழ்த்திச் சென்றார்கள். 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைகள், மனுதர்ம சாஸ்திரம் போன்றவற்றை கற்றதற்கு ஏற்ப சாஸ்திர விதி மீறாமல் அவர்கள் இருவரும் வாழ்க்கை நடத்தி வந்தனர். எல்லா பாக்கியங்களையும் பெற்று வாழ்ந்த இவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லையே என்னும் ஏக்கம் உண்டாயிற்று. நாள்தோறும் சகல தேவதைகளையும் நினைத்து வழிபாடு செய்தனர். இருப்பினும் அக்கவலை நீங்கவில்லை. திருலோக சஞ்சாரியான நாரத முனிவரை தரிசிக்க நாம் தவம் செய்தால் அவர் மூலம் இக்குறை தீர்வதற்குரிய பூர்வ ஜன்ம பாவ வினைகளை அறியலாம் என்று முடிவு செய்தனர். எனவே மாவுரகிரி பட்டினத்தை விட்டு நீங்கி வடக்கு திசை நோக்கி சென்று ஒரு சோலையின் நடுவில் நாரத மகாமுனியை நினைத்து ருசிகர் தவம் புரியலாயினர். தேவி, வெகு விரைவில் அந்த இறைவன் அருளால் நமக்கு குழந்தை பேறு கிட்டும். ஓம் நம சிவாய. 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 கண் திறந்து பார்த்த ருசிகர் புலகாங்கிதம் அடைந்து அவரை சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார். ருஷிகரே, நீங்களும் உங்கள் நாடும் எல்லா செல்வமும் பெற்று வளமோடு இருப்பீர். தன் ஆசிரமத்திற்கு நாரதரை அழைத்து வந்தார். அவரை
திவ்யாசனத்தில் அமரச் செய்தார். அர்க்கியாதி பாத்தியங்கள் முதலான சகல உபசாரங்களையும் செய்து பாத தீர்த்தம் ஸ்வீகரித்து இன்றுதான் நாங்கள் புனிதரானோம் என்று கைகூப்பி வணங்கி நின்றார் ருசிகரும் சத்தியவதியும். இவ்வாறு பூஜிக்கப்பட்ட நாரத முனிவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு, ருசிகரை, உமக்கு ராஜ்யம் முதலாகிய காரியங்களிலே சேமம் ஒரு குறைவுமின்றி நிறைவேற்றி வருகிறதா? என்னை நினைத்து தவம் புரிகிறாயே, உனக்கு ஏதேனும் குறை உள்ளதா என்று வினவினார். சுவாமி, இங்கு மாதம் மும்மாறி பெய்து நீர்வளம் நிலவளம் பெருகி எல்லா ஜீவர்களும் இல்லை என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் மனமகிழ்ந்து வாழ்கிறார்கள். நாட்டில் எந்த குறையும் இல்லை. ஆனால் எங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு, எங்கள் குலம் மென்மேலும் வளர்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற ஒரு குறையை தவிர வேறெதுவும் இல்லை சுவாமி என்று கூறினார். சுவாமி, உங்கள் தவத்தால் எங்களுக்கு குழந்தை செல்வார் வரம் அருள வேண்டும். ஜமதக்கினி 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 ஜமதக்கினி. அறிவும் கல்வியும் பெற்று பெரும் புகழ் பெற்று நீடுழி வாழ்வாய். ஓம் நமோ நாராயணாய. ஓம் குருப்யோ நமஹ. பலே பலே ஜமதக்னி, வெற்றி உனக்கே. మీకు ఎల్లమ్మ పరశురాముడు తల్లమ్మ, పాలు తేను మీకు ఎల్లమ్మ పరశురాముడు తల్లమ్మ. జమదగ్గిని సఖియమ్మ జలకండేశ్వరి ఎల్లమ్మ, జమదగ్గిని సఖియమ్మ జలకండేశ్వరి ఎల్లమ్మ. పాలు తేను మీకు ఎల్లమ్మ పరశురాముడు తల్లమ్మ, పాలు తేను మీకు ఎల్లమ్మ పరశురాముడు తల్లమ్మ. కోడి కోడి మన జనాళ్లకు కులదేవుడు నువ్వే అమ్మా. రాగతాళము భావం పెట్టి తల్లి పాటలు పాడేమమ్మా. కోడి కోడి మన జనాళ్లకు కులదేవుడు నువ్వే అమ్మా. రాగతాళము భావం పెట్టి తల్లి పాటలు పాడేమమ్మా. ఎన్ని జన్మలు ఉంటే అమ్మా అన్ని జన్మలకు నువ్వే తల్లి. పారిజాతము పసుపు పెట్టి పాద పూజలు చేసేమమ్మా. నీ అనుకూలము దొరికిన వాళ్లకు పిరవిలు దాంటిన సంతోషమి. శ్రీపద చరణము చేసిన వారికి జన్మ జన్మలకి సంకల్పమే. స స గ గ గ మ మ ప ప ప గ మ ప స ని ద ప మ గ మ గ రి గ రి స. పాలు తేను మీకు ఎల్లమ్మ పరశురాముడు తల్లమ్మ, పాలు తేను మీకు ఎల్లమ్మ పరశురాముడు తల్లమ్మ. జమదగ్గిని సఖియమ్మ జలకండేశ్వరి ఎల్లమ్మ, జమదగ్గిని సఖియమ్మ జలకండేశ్వరి ఎల్లమ్మ. పాలు తేను మీకు ఎల్లమ్మ పరశురాముడు తల్లమ్మ.